Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 7/11/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு ஸ்டே ரவுண்டு 2025க்கான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு போயிட்டு இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துட்டு இருக்குது. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு ஸ்டே ரவுண்டுக்கு நம்ம எவ்வகையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம 10 லட்சம் யாருக்கு, இது எதுக்காக இந்த 10 லட்சம், 5 லட்சம் யாருக்கு, இது எதுக்காக, இந்த 2 லட்சம் எதுக்கு, இது யாருக்காக அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் SAP Views டிப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது MCC ரிலீஸ் பண்ண ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டேட் கோட்டா ஸ்டே ரவுண்டு உங்களுக்கு 11 நவம்பர்லேருந்து துவங்கும். அதற்கு முன்னதாக உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்டே ரவுண்டில் நீங்கள் MBBSயில் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. கவர்மெண்ட் காலேஜுனால் வெறும் 500 மட்டும்தான் கட்டியிருப்பீங்க. அதுவே கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ்னால் 30,000 கட்டியிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 லட்சம் கட்டியிருப்பீங்க. அதில் நீங்கள் 3வது ரவுண்டு வரைக்கும் கலந்துக்கலாம், அதாவது மாப்பப் ரவுண்டு வரைக்கும். இப்போ ஸ்டே ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், நான் MBBSக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் கூடுதலாக செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த வேண்டும். இது MBBSக்கு மட்டும். அதுவே நான் BDSக்கு கலந்துக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கட்டின அது கவர்மெண்ட் கோட்டா ஆர் கவர்மெண்ட் காலேஜு இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருந்தாலும் இப்போ கூடுதலாக BDSக்கு 2 லட்சம் செலுத்தணும். சார் நான் MBBSக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும், BDSக்கும் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கணும் அப்படின்னா 5 + 2 7 லட்சம் ரூபாய் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கான ப்ரூஃபையும் காட்டுறேன். MBBSயில் ஸ்டே ரவுண்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 5 லட்சம் செலுத்த வேண்டும். BDSக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா 2 லட்சம் கூடுதலாக இப்போ செலுத்தணும். இப்போன்னா ஸ்டே ரவுண்டு ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் MBBSக்கும் போடுறேன் சார், BDSக்கும் போடுறேன் சார் அப்படின்னா 7 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். இப்போது உங்களுக்கு ஸ்டே ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணல, அலாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் கட்டின இந்த 5 லட்சமோ ஏற்கனவே கட்டின 1 லட்சமோ அல்லது 30,000மோ இல்லை BDSக்கு 2 லட்சம் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 லட்சமோ அலாட் ஆனதுக்கப்புறம் ஸ்டே ரவுண்டில் நீங்கள் சேராமல் விட்டால், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு ஸ்டே ரவுண்டை பற்றி தான், ஓகேங்களா? அப்படி சேராமல் விட்டால் ஏற்கனவே நீங்கள் கட்டின கவர்மெண்ட் கோட்டாக்கு சீட் அலாட் ஆகிருந்ததுன்னா 30,000 போயிடும். அதுபோக MBBSயில் ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்தா 5 லட்சம் ஏற்கனவே கட்டின 30,000 போயிடும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் அலாட் ஆகிருந்ததுன்னா ஏற்கனவே கட்டின 1 லட்சம் இப்போ ஒரு 5 லட்சம் 6 லட்சம் போயிடும், ஓகேங்களா? அதுவே BDSஆக இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் அலாட் ஆகி நீங்கள் போய் சேரலை அப்படின்னா 30,000 ஏற்கனவே கட்டினதும் போயிடும், இப்போ நீங்கள் கட்டின 2 லட்சமும் போயிடும். இந்த 5 லட்சமோ அல்லது 2 லட்சமோ யாருக்கெல்லாம் விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கீழ் வரக்கூடிய மாணவர்களுக்கு விதிவிலக்கு, அவங்க செலுத்த வேண்டியதில்லை. ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் SC, SCA, ST, SCC பிரிவினருக்கு இந்த கூடுதல் செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த தேவையில்லை. இப்போது இதெல்லாம் ஓகே சார், எனக்கு சீட்டு அலாட் ஆயிடுச்சு, அலாட் ஆனதுக்கப்புறம் நான் போய் காலேஜில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸும் கட்டணும். இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா இது ஸ்டே ரவுண்டுக்கான ஃப்ளோ சார்ட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிட்டோம், கவுன்சிலிங் முடிச்சிட்டோம், அலாட்டட்
ஓகேங்களா. ஸ்டே ரவுண்டில் ரவுண்டு 4ல் அலாட் ஆயிடுச்சு. அலாட்டட் அண்டு நாட் ஜாயின்டு அப்படின்னா என்னது? டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு 10 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட், அதை தான் நான் சொன்னேன். 1 லட்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 30,000. இது போக எம்பிபிஎஸ்சில் சீட் அலாட் ஆகிருந்தால் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 5 லட்சம் கட்டியிருப்பீங்க. அப்போது கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் அலாட் ஆகி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா 5,30,000 அபராதமாக பிடித்து கொள்வார்கள். அதுவே கவர்மெண்ட் கோட்டா இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு எம்பிபிஎஸ்சில் அப்படின்னா 5 lakh + 1 lakh 6 lakhs வந்து உங்களுக்கு அபராதமாக பிடித்தம் செய்யப்படும். அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸை நீங்கள் கட்டணும். டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு 10 லட்சம் ரூபாய் அதாவது உங்களுக்கு கட்ட சொல்லுவாங்க. அதனால் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்தினவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சாய்ஸ்ஃபுல் பண்ண முடியும். சீட் அலாட் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் ஸ்டே ரவுண்டில் போய் சேரலைன்னா இந்த மாதிரியான பண இழப்பு அப்படிங்கிறது இருக்கும். டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு, ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட்டு, அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டு, டியூஷன் ஃபீஸு. அது மட்டும் இல்லாமல் இனி 2026ல் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருந்தாலுமே என்ன பண்ண முடியாது? தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற 2026 கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியாது. உங்களை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2026லேருந்து தடை செய்யப்படுவீர்கள். ஓகேங்களா. சீட்டு சார் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டே கிடைக்கல சார் அப்படின்றவங்க ஸ்டே ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு நடந்ததுன்னா அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். சரி, ஸ்டே ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு சார், அலாட்டட் அண்டு ஜாயின்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? போயிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா. சரி, இப்போது இதுதான் அந்த ஜிஓ உங்கள் ப்ராஸ்பெக்டஸில். இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ப்ராஸ்பெக்டஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் பை த செலெக்ஷன் கமிட்டி ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 12/12/2022 அன்று வெளியிடப்பட்ட அந்த வழிகாட்டுதலின்படி நடத்தப்படுகிறது. இதில் ஒரு கேண்டிடேட் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் எம்பிபிஎஸ்க்கு 5 லட்சம் ரூபாயும் பிடிஎஸ்க்கு 2 லட்சம் ரூபாயும் ஏற்கனவே கட்டின அந்த செக்யூரிட்டி டெபாசிட் போக கூடுதலாக செலுத்த வேண்டும். பிடிஎஸ்க்கு 2 லட்சம், எம்பிபிஎஸ்க்கு 5 லட்சம். எம்பிபிஎஸ்சில் சீட் அலாட் ஆகிருந்ததுன்னா ஏற்கனவே கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டோட 5 லட்சமும் உங்களுக்கு போயிடும். பிடிஎஸ்ஸாக இருந்தால் ஏற்கனவே கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டோட அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 2 லட்சம் போயிடும். நான் எம்பிபிஎஸ்க்கும் போட்டு பார்க்குறேன், பிடிஎஸ்க்கும் போட்டு பார்க்குறேன்னா 7 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். ஓகேங்களா. சரி, அடுத்தது இதிலிருந்து விதிவிலக்கு அப்படிங்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கும் 7.5% வரக்கூடிய மாணவர்களுக்கு, அப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி பிரிவினர் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இதிலிருந்து விதிவிலக்கு. இப்போது எனக்கு ஸ்டே ரவுண்டில் ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு சார், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஸ்டே ரவுண்டில் ஜாயின்டு கேண்டிடேட்டாக கருதப்படுவீர்கள். டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர் பை த கேண்டிடேட் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஜாயினிங் தி காலேஜ். ஓகேங்களா சார், நான் அலாட்மெண்ட் ஆர்டரை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணேன், காலேஜில் போய் சேரலையே அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்டே ரவுண்டில் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டாலே நீங்கள் அந்த கல்லூரியில் சேர்ந்த மாணவர்களாக கருதப்படுகிறீர்கள். ஓகேங்களா. த கேண்டிடேட் ஹேஸ் டு ரிப்போர்ட் டு த இன்ஸ்டிடியூஷன் வித்தின் த ரிப்போர்ட்டிங் டைம். ஃபெயிலியர் டு த ரிப்போர்ட் அப்படி நீங்கள் சேராமல் விடும் பட்சத்தில் discontinuation fee and the candidate should pay the discontinuation fee as per the clause 23. Allotted candidate during the stay vacancy round, if they fail to join or discontinue the course, they will have to forfeit the security deposit. ஏற்கனவே கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டு,
அப்புறம் இப்போது 4வது ரவுண்டுக்கு கட்டின அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டு, டியூஷன் ஃபீஸு, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு இது எல்லாமே செலுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது. தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம், உங்களுக்கு ஒரு சில கல்லூரிகளில் ஓகேங்களா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கீழே வரக்கூடிய ஒரு சில கல்லூரிகளில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி பிரிவினர் இவங்களுக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் செலுத்த தேவையில்லை அப்படின்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில கல்லூரிகளில் டியூஷன் ஃபீஸு கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால் இந்த 4th ரவுண்டில், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்ட்ரே ரவுண்டில் கலந்துக்கிற மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியிலெல்லாம் இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி பிரிவினருக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது, எனக்கு டியூஷன் ஃபீஸில் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்படின்னா அந்த கல்லூரியை பற்றின முழு விபரத்தையும் தெரிந்து கொண்டு அப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அதாவது அலாட் ஆயிடுச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் பணம் எதுவும் கட்டாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் காலேஜுக்கு அட்மிஷனுக்கு போகும்போது உங்கள்கிட்ட பணம் அப்படிங்கிறது வாங்குகிறாங்க. அதான் இப்போ படிச்சுட்ருக்கிற கேண்டிடேட்டுக்கிட்டேயோ இல்லை 3வது சுற்றில் இல்லை 2வது சுற்றில் ஃபஸ்ட் ரவுண்டில் போய் ஜாயின் பண்ண உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அப்புறமா இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், இப்போது உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 3வது ரவுண்டில் ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் போய் சேருவதற்கான கடைசி நாள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறது 8/11/2025 மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும் ஆஸ் பர் த சர்வர் டைம். அதுக்கப்புறம் அலாட்டட் காலேஜில் நீங்கள் போய் சேர வேண்டிய கடைசி நாள் 8/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே. இந்த தேதியையும் இந்த நேரத்தையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்டே ரவுண்டுக்கோ அல்லது ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கோ எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுதுனாலும் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.